இன்னைக்கு நம்ம டீ கடைக்காரருக்கும் கஸ்டமர் வாடிக்கையாளருக்கும் இடையே நடக்கிற உரையாடலை வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்போம்? ஒரு டீ கொடுங்க. அதுக்கு வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா 1 டீ ப்ளீஸ் அப்படின்றது வரும். அப்ப டீ கடைக்காரர் என்ன கேட்பாரு? உங்களுக்கு வந்து டீ வந்து சர்க்கரையோட வேணுமா இல்ல சர்க்கரை இல்லாம வேணுமா அப்படின்னு தான் கேட்பாரு. அது ஆங்கிலத்துல எப்படி கேட்கணும் பாத்தீங்கன்னா யூ வாண்ட் இட் வித் சுகர் ஆர் வித்தவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? சக்கரை கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா வித் லெஸ் சுகர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். இப்ப டீ கடைக்காரர் டீ போடுறது என்ன பண்ணுவாரு? இந்தாங்க உங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அதுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா ஹியர் யூ கோ அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஆங்கிலத்துல. நம்ம டீயை குடிச்சிட்டு நம்ம என்ன கேட்போம்? எவ்வளவு வேலை டீ அப்படின்னு தானே கேட்போம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஹவு மச் இஸ் இட், ஹவு மச் இஸ் இட். டீ கடைக்காரர் 10 ரூபாங்க, இட் இஸ் 10 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்தாங்க 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஹியர் இஸ் 10, தேங்க் யூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்லணும். டீ கூட எது உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல எந்த வாக்கியம் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.